दोस्तों, आप सभी का स्वागत करता हूं। मैं हूं डॉक्टर सौंदरबाजी श्रीनिवासन, आपका मल्टी लैंग्वेज ट्रेनर, लैंग्वेज एनालाइजर एंड मोटिवेशनल स्पीकर, फाउंडर एंड चेयरमैन ऑफ मल्टी लैंग्वेज ग्लोबल अकेडमी, मार्केटिंग एनालिस्ट, मैनेजिंग डायरेक्टर एंड चीफ एग्जीक्यूटिव ऑफिसर ऑफ मल्टी பிசினஸ் அண்ட் எஜுகேஷன் குளோபல் நெட்வொர்க். நம்ம சேனலில் vlog நாம் இப்போ அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். லாஸ்ட் ஃபியூ டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக வீடியோஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன vlog எடுக்கலான்னு யோசிச்சோ பார்த்தீங்கன்னா நான் வேறு மாதிரி பிளான் பண்ணியிருந்தேன். மாலுக்கு போகலாம் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருந்தேன். பட் மழை வந்த காரணத்தினால சரி மழையை வச்சே நம்ம ஒரு வீடியோ போடலாம், மழை சம்மந்தப்பட்டு நம்ம என்னென்ன வாக்கிங்கெல்லாம் பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா மழை சம்மந்தப்பட்டு நம்ம என்னென்ன வார்த்தைகள், வினை சொற்கள், வாக்கியங்கள் பேசுகிறோமோ எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். நம்ம லாஸ்ட்டாக போட்ட vlog எந்த இடத்துல எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் லைனில் எடுத்தோம். ஸோ அதே ஜங்ஷன் மெயின் ரோட் நம்ம அகாடமி போகக்கூடிய வழியில் தான் இருக்கும். பாருங்கள், ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மழையும் பெய்யுது, தெளிவாக ஃபுல்லாக ரெயின். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிங்க. இதில் நான் உங்களுக்கு ஒவ்வொரு சென்டென்சஸாக சொல்கிறேன், வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். போடுறா விஜிமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். மழையை சார்ந்து என்னெல்லாம் வாக்கியங்கள் நம்ம சொல்லுவோம். இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, நல்லா ஜோராக பெஞ்சிட்ருக்கு. சரி மழை விட்டால் சொல்லு, நான் வரேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தான் மழை தொடங்கியிருக்கு, மழை எப்போ விடுன்னு தெரில, மழை பெய்ய போகுது, மழை வரப்போகுது. இந்த மாதிரி மழை சார்ந்து என்னெல்லாம் நம்ம சொல்கிறோமோ ஏ டு செட் எல்லாமே பார்க்க போகிறோம். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நாம் எதில் ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா மழை. அந்த ரெயினுக்கு நம்ம ஹிந்தியில் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா பாரிஷ்னு சொல்கிறோம். பாரிஷ்னா மழை. அப்போது பாரிஷ் போனான்னா மழை பெய்தல், அதே மழை வருதல்னா பாரிஷ் ஆனான்னு சொல்கிறோம். இந்த ரெண்டையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறீங்க. பாரிஷ் போனானா மழை பெய்தல், பாரிஷ் ஆனானா மழை வருதல். மழை பெய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா பாரிஷ் போரைகேன்னு சொல்கிறீங்க. அப்போது மழை நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா பெண்பாலுக்கு கீழே கொண்டு வரோம். மழையை நம்ம பெண்ணாக கன்சிடர் பண்ணுவோம், ஃபீமேலாக கன்சிடர் பண்ணுவோம். அப்போ பாரிஷ் போரைகேன்னு சொல்கிறோம். அதுவே மழை வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறப்போ பாரிஷ் ஆரைகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். அதுவே மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்களேன். அதுக்கு எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா பாரிஷ் போகி அப்படின்னா மழை பெய்யும், ஃபியூச்சர் டென்ஸுக்கு சொல்கிறீங்க. பாரிஷ் போகினா மழை பெய்யும். ஓகே, மழை வரும்னா பாரிஷ் ஆயேகின்னு வரும். பாரிஷ் ஆயேகினா மழை வரும். ஓகே, அடுத்தது தெரியல மழை எப்போ நிற்கும்னு அப்படிமோ. அப்போ பத்தா நகிகே பாரிஷ் கப் ருக்கேகி. அப்போ ருக்னா அப்படின்னா மழை நிற்பது. ஏற்கனவே பாரிஷ் போனா பாரிஷ் ஆனா பார்த்துட்டோம். பாரிஷ் ருக்னா வந்து பார்க்குறோம். ருக்னா மழை நிற்பது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், பாரிஷ் கப் ருக்கேகி முஜே பத்தானேன்னா மழை எப்போ நிற்கும்னு எனக்கு தெரியல. இங்கே கனமாக மழை பெய்யுது, ஜோராக மழை பெய்யுது அப்படிமோ. அதுக்கு எப்படி சொல்லலாம்னா யஹா அப்படின்னா இங்கேன்னு அர்த்தம். ஜோரா அப்படின்னா ஜோர்சேன்னு சொல்கிறோம். ஜோர்சேனா ஜோரா, ஜோர்சே பாரிஷ் போரேகேன்னு ஜோரா மழை பெய்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு மழை பெய்யுது. இதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா பஹுத் தினோன் கே பாத். பஹுத் தினோன் கே பாத்னா ரொம்ப நாட்களுக்கு பிறகு, ஆஃப்டர் எ லாங் டைம். ஆஜ் பாரிஷ் ஹோ ரஹி ஹை, இன்று மழை பெய்து கொண்டு இருக்கிறது. ஆப் தேக் சக்தே ஹை, யூ கேன் சி, நீங்க பார்க்கலாம். அப்படியே காட்டுங்க, மழை பெய்யறதை நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே ஓகே, இந்த சைடு பஹுத் தினோன் கே பாத் ஆஜ் பாரிஷ் ஹோ ரஹி ஹை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகே, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நான் வீட்டில் இருக்கேன், மழை விட்டதுன்னா சொல்லு, நான் இங்கேருந்து கிளம்புறேன். நான்னா மே, கர்மே கூனா வீட்டில் இருக்கேன். மழை விட்டதுக்கு அப்புறம் சொல்லுனா பாரிஷ் ருக்னானா மெயின் வேர்பு நிற்பது. பாரிஷ் ருக்னே கே பாத் பத்தாவோ, மழை விட்டதுக்கு அப்புறம் சொல்லு, நான் வீட்டில இருந்து கிளம்புறேன். நான்னா மே, வீடுனா கர், கர்சேனா வீட்டில் இருந்து. நிக்கல்னா அப்படின்னா கிளம்புதல், லீவ் புறப்படுதல். நிக்கலுங்கன்னா கிளம்புவேன், வில் லீவ். ஃபீமேலா இருந்தீங்கன்னா நிக்கலுங்கின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. மே கர்சே நிக்கலுங்கா, மேல் சொல்றீங்க. ஃபீமேலா இருந்தா மே கர்சே நிக்கலுங்கின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஓகே, இது அதுக்கான டிரான்ஸ்லேஷன். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஒருவேளை மழை பெய்யலாம், போகும்பொழுது கொடை எடுத்துட்டு போ அப்படிமோ. அப்போ ஒரு வேளைன்னு இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்றோம், மேபின்னு சொல்றோம். மேபின்னா ஒரு வேளை, ஹிந்தியில ஷையதுன்னு சொல்றோம். ஷையத் பாரிஷ் போகினா ஒருவேளை மழை பெய்யலாம். சத்ரி லேக்கர் ஜாவோ, அம்பர்லா லேக்கர் ஜாவோ அப்படின்னா கொடை எடுத்துட்டு போ. ரெஸ்பெக்டா சொல்றீங்கன்னா ஜாயியே அப்படின்னு சொல்றீங்க. ஓகே,
இங்க நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு, நான் ஒரு மரத்துக்கு அடியில நின்றுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். यहाँ जोर से बारिश हो रही है, மழை அப்போ மரத்துக்கு அடியில் நிற்க கூடாது, பட் நான் ஒரு சென்டென்ஸ்க்காக நான் உங்களுக்கு சொல்றேன். यहाँ जोर से बारिश हो रही है, அதனால அப்படின்னா इसलिए, நான்னா மே, ஏக்னா ஒரு, பேட்னா மரம்னு சொல்றோம். ஏக் பேட் கே நீச்சே கடாகும், மேல இருந்தா கடாகும்னு சொல்றீங்க, டீம்ல இருந்தா கடிகுன்னு சொல்றீங்க. நாங்க அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நீங்க சொல்றீங்கன்னா ஹம் கடைகே, பேட் கே நீச்சே கடைகே, மே கடாகும், ஃபீம்ல இருந்தா மே கடிகும்னு சொல்றீங்க. ஓகே, அடுத்தது மழை இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இப்போ வண்டியை ஓட்ட முடியாது, வண்டி ஓரம் போடு, மழை விட்டதுக்கு அப்புறம் கிளம்புவோம். மழை இன்க்ரீஸ் ஆகுறதுன்னு என்ன சொல்றோம்? இன்க்ரீஸ்க்கு வந்து அதிகமாகிறதுக்கு பட்னான்னு சொல்றோம். BADNA, பட்னான்னு இன்க்ரீஸ் ஆகிறது. பாரிஷ் பட் கைனா மழை இன்க்ரீஸ் ஆயிருச்சு, அதிகமாயிருச்சு. பாரிஷ் பட் கை, ஃபீமேலுங்கிறனால ஈ சவுண்ட் பயன்படுத்துறோம். பாரிஷ் பட் கை, அப் காடி நகி சலா சக்தேங்க, அப்னு இப்போ காடினா வண்டின்னு சொல்றோம், சலானா அப்படின்னா ஓட்டுதல், டிரைவ், நகி சலா சக்தேங்க அப்படின்னா கான் டிரைவ் ரைட் நவ் அப்படிங்கிறப்போ. ஓரமா போடு, சைடு பே லகாவோ, साइड पे लगाओ, बारिश रुकने के बाद जाएंगे, बारिश रुकने के बाद निकलेंगे, எப்படி வேணாலும் சொல்லலாம். மழை விட்ட பிறகு கிளம்புவோம்னா बारिश रुकने के बाद निकलेंगे, மழை விட்டதுக்கு அப்புறம் போனா बारिश रुकने के बाद जाएंगे அப்படின்னு சொல்றோம். இதுவே எதுவுமே தெரியல, இப்போ நீங்க கார்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரே பனிமூட்டமா இருக்கு அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? எதுவுமே தெரியல அப்படிமோ. बहुत बारिश हो रही है, ரொம்ப மழை பெய்யுது. எதுவும் தெரியல, कुछ भी नहीं दिखता है, दिखना அப்படின்னா தெரியறதுன்னு அர்த்தம். कुछ भी नहीं दिखता है ஒண்ணுமே தெரியல. क्या कौन जा रहा है, कौन आ रहा है, कोई नहीं दिखता है, யார் போறாங்க வராங்கன்னு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கறது அதனுடைய பொருள். ஓகே, அடுத்த சென்டென்ஸ். கடைசி 2 வாரமா ரொம்ப வெயிலா இருந்தது, இன்னைக்கு மழை வந்ததுக்கு அப்புறம் கிளைமேட் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. கடைசி 2 வாரமா ரொம்ப வெயிலா இருந்தது, ரொம்ப உறக்கமா இருந்தது, இன்னைக்கு மழை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்கு. இதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னா, கடைசினா பிச்சிலேன்னு சொல்றோம். பிச்சிலே 2 हफ्ता से இல்லைன்னா 2 सप्ताह से बहुत गर्मी था, ரொம்ப வெப்பமா இருந்தது, ஹீட்டா இருந்தது. லேக்கின்னா ஆனால், ஆஜ்னே இன்று, பாரிஷ் ஆனே கே பாத்னா மழை வந்த பிறகு. மோசம் தொடா பதல் கயா, மோசம்னா என்ன? வானிலைன்னு சொல்றோம், வெதர் கண்டிஷன் சொல்றோம். மோசம் தொடா பதல் கயானா கொஞ்சம் மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். इसलिए अच्छा लग रहा है, ஸோ இட் ஃபீல்ஸ் குட் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். इसलिएனா அதனால், ஃபீல்ஸ் அப்படின்னா லக்னான்னு சொல்லிட்டு சொல்றோம், உணர்தல். அப்போ अच्छा लग रहा है. இதுவே நம்ம ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதா ஃபீல் பண்றோம் அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ठंडी लग रहा है. அப்போ கரம்னா என்ன சொல்றோம், நம்ம கர்மினா என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா வெப்பம் சொல்றோம். கரம்னா சூடு, இந்த டீ காஃபி சொல்லுவோம், இந்த இடத்துல கர்மி தான் வரும் வெப்பத்துக்கு. அப்போ கர்மி அப்படின்னா ஹீட்டா இருக்குன்னு அர்த்தம். டண்டி அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டா இருக்கு, சில்லுன்னு இருக்கு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்றது, வெளியே போய் பாரு, மழை விட்டுருச்சா இல்லையா, விட்டு இருந்துச்சுன்னா கிளம்புவோம், உடனே கிளம்புவோம் அப்படிமோ. அதுக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லலாம்னு யோசிச்சு பாருங்க. இன்னும்னா அவர், கித்னா சமய, கித்னா கண்டே அப்படின்னா எவ்வளோ நேரம், எவ்வளோ மணி நேரம். இந்தசார் கர்னாகே, வெயிட் பண்ணணும். பாகர் ஜாக்கர் தேக்கோ, வெளியே போய் பாரு. பாரிஷ் ருக் கயி ஹே யா நஹி அப்படின்னா மழை விட்டு விட்டதா இல்லையா. பாரிஷ் ருக் கயி தோ அப்படின்னா மழை விட்டு விட்டது என்றால், ஹம் ஜாயேங்கேனா நம்ம போவோம், நம்ம கிளம்புவோம் அப்படின்னா ஹம் நிக்கலேங்கே அப்படின்னு சொல்றோம். அவர் கித்தனா கண்டே இந்தசார் கர்னாகே, பாகர் ஜாக்கர் தேக்கோ, பாரிஷ் ருக் கயி ஹே யா நஹி, மழை விட்டுருச்சா இல்லையானு. பாரிஷ் ருக் கயி ஹே தோ அப்படின்னா மழை விட்டுருச்சு என்றால் ஹம் நிக்கலேங்கே. ஓகேவா, இதான் இதுக்கான பொருள். ஓகே, அடுத்த சென்டென்ஸ். சரி, மழை ரொம்ப பெய்யுது, 2 வீலரில் போக முடியாது, நீ 2 வீலர் வந்து ஸ்டாண்டில் பார்க் பண்ண, என்னோட கார் இருக்கு, நான் போயிட்டு வந்துடுவோம் சீக்கிரம் அப்படிங்கிறோம். அதுக்கு எப்படி சொல்லலாம்னு திங்க் பண்ணி பாருங்க. ரொம்ப மழையா இருக்குன்னா வழக்கம் போல பார்க்குற மாதிரி बहुत बारिश हो रही है, 2 வீலர் में नहीं जा सकते हैं. नहीं जा सकते हैं என்ன, போக முடியாது, 2 வீலரில் போக முடியாதுன்னா 2 வீலர் में नहीं जा सकते हैं. अपनी गाड़ी स्टैंड पर पार्क कीजिए. अपनी गाड़ी உங்களுடைய வண்டி ஸ்டாண்ட் பர் இல்லைன்னா ஸ்டாண்டுமே, ஸ்டாண்டில் போட்டுருங்கன்னா லகாவோன்னு சொல்லலாம், லகாயின்னு சொல்லலாம். பார்க் பண்ணால் பார்க் கீஜியன்னு சொல்லலாம், லகாயே சொல்லிக்கலாம், லகாயே. மேரி கார் में जाकर आएंगे, மேரி கார்னு என்ன, என்னுடைய கார். அப்போ கார் ஃபெமினின் ஜெண்டருங்கிறனால மேரி ஆட் பண்ணுறோம். மேரி கார் में जाकर आएंगेனா போயிட்டு வந்துடும்.
ஓகே. மழையில் போகாத காய்ச்சல் வந்துடும், இல்லைன்னா மழையில் போகாத உடல்நிலை சரியில்லாமல் ஆயிரும், ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எப்படி சொல்லலாம்னா பாரிஷ்மே மத் ஜாவோ, இல்லைன்னா பாரிஷ்மே பாகர் மத் ஜாவோ, மழையில் வெளியில் போகாத. புக்கார் ஆயேகா, புக்கார்னா கோல்டு, அதாவது ஃபீவர் வந்துடும், இல்லைன்னா டண்டி பக்கெட் ஜாயகி. டண்டின்னு என்ன, கோல்டுன்னு அர்த்தம். சளி பிடிச்சிக்குன்னு சொல்கிற மாதிரி அதுக்கு டண்டி பக்கெட் ஜாயகினா சளி பிடிச்சிக்கும். இல்லைன்னா ஹெல்த் ஸ்பாயிலர் அப்படின்னு கூடிய பட்சத்தில் தபியத் கராப் ஹோ ஜாயேகா. தபியத்னு சொல்லலாம், ஷரீர்னு சொல்லலாம், உடல் கெட்டு போயிரு, எப்படியும் நம்ம சொல்லலாம். தபியத்னே சொல்லிக்கலாம், ஹெல்த் கண்டிஷன், உடல்நிலை. அப்போ தபியத் கராப் ஹோ ஜாயேகா. தோட தியான் தோ, கொஞ்சம் கவனமாக இரு. சுரக்ஷித் ரகேன் அப்படின்னா சேஃபாக இருங்க அப்படின்னு அர்த்தம். கர்ப்பே ரகானே வீட்டிலே இருங்க அப்படிங்கிற அதனுடைய பொருள். ஓகே, அடுத்து சார், மழை வர மாதிரி இருக்குது, நீ வண்டியிலே எடுக்க வேண்டாம், பஸ் பிடிச்சி வந்துரு, நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படிமோ. மழை வர மாதிரி இருக்குது, நீ வண்டி எடுக்க வேண்டாம், பஸ் பிடிச்சி வந்துரு, நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன். அப்போ மழை வர மாதிரி இருக்குதுன்னா பாரிஷ் ஆனே வாலிகே, இட்ஸ் அபவுட் டு ரெயின். நீங்கள் அந்த வெதர் கண்டிஷன் பார்க்குறீங்க, இது இதுவாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் தீர்மானிக்கிறீங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கெஸ் பண்ணுறீங்க. பாரிஷ் ஆனே வாலிகே. காடி மத் லீஜியே, வண்டி எடுக்க வேண்டாம், வண்டியை வீட்டிலே விட்டு பஸ் ஏறி வாங்க. காடி கர்பே ரக்கே, இல்லைன்னா கர்பே லகாக்கே பஸ் பக்கெட்கே ஆயியே. பஸ் பக்கெட்னா பஸ் பிடிக்கிறது, பஸ் பக்கெட்கே ஆயியே. மே பிக்கப் கருங்கா, இல்லை மே லேக்கர் ஜாவுங்கா. பிக்கப் கர்னா என்ன, கூட்டிகிட்டு போகிறதான். அப்போ லேக்கர் ஜானா, மே லேக்கர் ஜாவுங்கா. ஃபீமில் இருந்தால் மே லேக்கர் ஜாவுங்கி அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் வெளியில் அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெயில் இல்லை, இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது. ஓகே, இப்போ நம்ம வெளியில் வந்துடலாம். ஓகே, ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் மழை விட்டுருச்சு, இப்போ தான் வெயில் எட்டி பார்க்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எப்படி சொல்லலாம்னா பகுத் தேர் கே பாத். பகுத் தேர் கே பாத்னா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். பாரிஷ் பூரா ருக் கயினா மழை முழுவதும் விட்டு விட்டது. பகுத் தேர் கே பாத் பாரிஷ் பூரா ருக் கயி. இப்போ தான் நம்ம என்ன சொல்கிறோம், வெளியில் வந்து பார்த்துட்டு இப்போ தான் வெயில் எட்டி பார்க்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதுக்கு எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அபி அப்படின்னு இப்போ தான் அர்த்தம். தூப் அப்படின்னு சொல்லலாம். சூரியனுக்கு ஹிந்தியில் என்னன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. அபி சன் நிக்கல் ராகே, அதாவது வெளியில் பார்க்குது. பாகர் ஆறாகே, நிக்கல்னா உள்ளேருந்து வெளியில் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். க்ளவுட் பேட்டர்ன்ஸ்லேருந்து வெளியே வருது. அபி பாதல் சே சன் அப்படின்னே நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சன் நிக்கல் ராகே, வெளியில் வருது. அப்போ பாதல்னு என்ன, க்ளவுடுன்னு சொல்கிறோம், மேகத்துக்கு வந்து நம்ம சொல்கிறோம். அப் தோட அச்சா லக் ரஹா ஹே, மௌசம் பி உத்தனா கர்மி நஹி. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது, வெதர் கண்டிஷனும் அவ்வளோ வெப்பமாக கிடையாது, அவ்வளோ ஹீட்டாக கிடையாது. அச்சா லக் ரஹா ஹே அப்படின்னா நல்லா இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய பொருள். இதில் நீங்கள் நிறைய வேர்ட்ஸ் அண்ட் வெக்காபுலரிஸ் கற்றுருப்பீங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இண்டிவிஜுவல் கிளாஸஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கு மறக்காமல் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் எந்த லாங்குவேஜ் வேணும் அப்படின்னாலும், உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தீங்கனாலும் இண்டிவிஜுவல் 1-to-1 கிளாஸ் வந்து நீங்கள் கற்றுக்கலாம். என்ன டீட்டெயில் அப்படிங்கிற கேட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஐஎல்ஸ், ஃபோனிக்ஸ் எல்லா கிளாஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. அடுத்தது உங்களுக்கு சினிமா மற்றும் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்க்கு விண்டேஜ் வாகனங்கள் 4-wheeler 2-wheeler வேணும் அப்படின்னாலும் சேம் நம்பரை கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். என்ன டீட்டெயிலுங்கிற கேட்டு தெரிஞ்சுங்க. நாளைக்கு நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டில் தென் டேக் கேர். மீ சவுந்தரபாலாஜி, சைனிங் ஆஃப்.